வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. நான் நேத்து போட்ட மைவி திராட்ஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த அப்ளைனஸ் பேச்சை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பளம் கூட கிடைக்காது, ஆப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தேன். ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டு சில தற்குறிகள்ல கீழே கமெண்ட்ல வந்து மைவி திராட்ஸ் வாழ்க, மைவி த்ரீ குட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுங்களெல்லாம் நான் கிடையாது, கடவுளே வந்தாலும் திருத்த முடியாது. அவன் இன்னும் திருந்தலமாமா. நேற்று வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த வீடியோல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து சொல்லியிருந்தேன். ஆனா வந்து நேற்று வீடியோல வந்து நான் அதை ஆட் பண்ணல. யாருன்னு பாத்தீங்கன்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆட் பண்ணல. ஸோ அந்த கதை என்னன்றது இந்த வீடியோல வரப்போகுது. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. கதை கேட்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையை கேளுங்க. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். கடைசியா ஒரு குட்டி ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து உங்கள நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன். 2 பேர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேங்களா, கொலை செய்யப்பட்டு ரோட்ல வந்து பொணமா வீசப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் மைவி த்ரீ ஆர்ட்ஸ். மணிகண்டன், பிரேமலதா இவங்க 2 பேருமே தர்மபுரியை சேர்ந்தவங்க. இதுல மணிகண்டன் வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ்ல மேலதிகாரியா இருக்கவரு. இவருக்கு வந்து ஆக்டிங் டிரைவரா ஒர்க் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவராஜ்னு ஒருத்தன். அவன் என்ன, இவரு மணிகண்டன் வந்து ஒரு நாள் சொல்லியிருக்காரு, நான் வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ்ல இந்த மாதிரி மேலதிகாரியா இருக்கேன், எனக்கு வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ்ல இருந்து 100 கோடி வந்து எனக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு தேவராஜ் கிட்ட, டிரைவர் கிட்ட. எதுக்காக சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 கோடியை எப்படி எனக்கு வந்து எடுக்கணும், வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியலப்பா, அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல, எனக்கு வந்து இதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டாரா, இல்ல எதுக்கு அந்த தேவராஜ் கிட்ட அந்த விஷயத்த சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஆள் வேணும், விவரம் தெரிஞ்ச ஆள் வேணும், எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு போல. தேவராஜுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. தேவராஜ் என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, அதாவது அந்த மணிகண்டன் பிரேமலதா தம்பதி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஓகேங்களா, அதனால அந்த 100 கோடியை நம்மளே இருந்தாலும் அடிக்க தான் போறேன், அது வேற விஷயம், சரி ஓகே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அதுக்கு அந்த நுணுக்கம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு தெரிஞ்ச ஒரு 4 பேர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விசாரிச்சு 4 பேர் வந்து பிடிச்சிட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி பணத்தை அடிச்சு நம்ம எல்லாம் பிரிச்சுக்கலாம், 100 கோடி வரப்போகுது, இந்த மங்காத்தா பணம் மாதிரி 100 கோடி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, அது எப்படி வந்து அதை அடிக்கலாம், எந்த நாள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு இது பண்றப்ப வேற வழியே இல்லை. அதாவது மணிகண்டனோட எல்லா ஆக்சஸ், எல்லா சீக்ரெட்டும், பேங்கை பத்தின எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டு தள்ளிட்டு பணத்தை வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன சொல்லி தேவராஜ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு இடம் வந்து கம்மி விலைக்கு இருக்குங்க, நம்ம போய் நேரில் பார்த்துட்டு வரலாம், உங்களுக்கு பிடிச்சிட்டு அந்த இடத்த வந்து வாங்கிக்கிங்க. அதே டைம்லயே பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து வெளியே எடுக்கணும்னு சொன்னீங்களா, அதாவது பேங்க்குக்கு வர வைக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்களா, அதுக்கு வந்து ஒரு 4 பேர்த்த நான் வச்சிருக்கேன், அவங்கள்ட்ட சொன்னா டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் 100 கோடி நம்ம கையில் இருக்கும், ஐ மீன் உங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டுருக்கான். சரின்ட்டு பிரேமலதாவும் மணிகண்டனும் கிளம்பி போயிருக்காங்க. போற வழியில போகும்போது பாதி வழியில காரை நிறுத்தி அந்த கேங்கெல்லாம் வந்துட்டானுங்க போல. தேவராஜ் எல்லாமே சேர்ந்து அந்த பிரேமலதாவையும் மணிகண்டனையும் வந்து போட்டு தள்ளிட்டு ரோட்ல வந்து பணமா வீசிட்டாங்க. போட்டு தள்ளி காருக்குள்ளேயே வச்சிருக்கானுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடல. என்ன பண்றதுன்னு தெரியுமா, ஸ்ப்ரே இருக்கும் தெரியுமா, அது கார் ஸ்ப்ரேவா இல்லை பாடி ஸ்ப்ரேவா என்னன்னு தெரியல, அதை வந்து கார்ல இருந்து ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அடிச்சுட்டே போயிருக்கானு. ஒரு இடத்துல நிறுத்தி பணத்தை மட்டும் வெளியே வீசிட்டு கார் ஃபுல்லா பணவாடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்ட் அடிச்சுட்டு வந்து போயிட்டானுங்க. இதுதான் நடந்துச்சு. ஓகே, இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல வந்து அந்த கார் நம்பர் நோட் பண்ணி பிடிச்சி விசாரிச்சப்ப அந்த 5 பேர், மொத்தம் 5 பேரா 4 பேரான்னு தெரியல, எல்லாரும் வந்து இதுதாங்க நடந்துச்சுன்னு அவனு வாயாலே உண்மையை சொல்லிட்டானுங்க. ஸோ மைவி த்ரீ ஆர்ட்ஸ்னாலன்னு இதை சொல்றதா, இல்லை மைவி த்ரீ ஆர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டதுனாலன்னு என்ன சொல்றேன்னு தெரியல, மைவி த்ரீ ஆர்ட்ஸால 2 பேரோட உயிர் வந்து போயிருக்கு. இப்ப சில மைவி த்ரீ ஆர்ட்ஸ் தற்கூறி சொல்லுவானுங்க, நீ வந்து பொய் சொல்றடா, நீ வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற, அதனாலதான் இந்த மாதிரிலாம் கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கிற, கம்பி ஏற்ற கதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் அவனுகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அபிஷியல் நியூஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்கை நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இப்ப மணிகண்டன் பிரேமலதாக்கு நடந்த நிலைமை உங்க யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் 1 வருஷமா நானும் சரி, என்ன மாதிரி ஸ்கேம் கம்பெனி எடுத்து பேசுறவங்களும் சரி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்க வீடியோ கீழே வந்து எங்களை பிடிச்சி திட்டிட்டு என் வீடியோ எடுத்து வேற சேனல்ல போட்டு என்னை ட்ரோல் பண்றவங்கள பேர்ல லூஸ் தனமா பண்றது. சரி ஓகே, அதை பத்தி எனக்கெல்லாம் கவலையே இல்லை, என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இழப்புன்றது யாருக்கு வருது, அதை யோசிச்சிங்கனாலே போதும். இப்ப வந்து இது வந்து கொலை, ஓகேங்களா, இப்ப நீங்க வந்து பல கோடி மைவி த்ரீ ஆர்ட்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது, அதெல்லாம் வந்து கொடுக்கவே முடியாது, எம்டி சக்தி ஆனந்தன் ஃப்ராடு தான், இந்த கம்பெனியே வந்து ஃப்ராடு தான், இழுத்து மூடுறாங்க, பணம் எல்லாம் அவ்வளவுதாங்க. ஏன்னா எத்தனையோ கம்பெனி பார்த்து ஆருத்ரா இருக்குது, அது இதுன்னு எத்தனையோ கம்பெனி வந்து நம்ம பார்த்தாச்சு. அதுல ஒரு கம்பெனியை மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து உங்க பணம் வந்து வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா,
இங்க எத்தனை பேர், நிறைய பேர் சூசைட் பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறக்கு இல்லை. ஏன்னா வந்து பணத்தை இழந்தாச்சு, மைவித்திரியாட்சை தான் நம்பி இருக்கேன் அப்படின்றப்ப, மைவித்திரியாட்சிலேருந்து பணமே வராது அப்படின்றப்ப சூசைட் பண்ணாலுமே ஆச்சரியப்படுறக்கு இல்லை. ஆனால் வந்து சூசைட் யாரும் பண்ணிக்காதீங்க, அதை தான் நான் சொல்றேன். ஆனா ரொம்ப சில பேர் வந்து ஐயோ போச்சு அப்படின்னு மன உளைச்சல பண்ணுவாங்க. ஸோ அப்போ கொலையா இருந்தாலும் சரி, சூசைடா இருந்தாலும் சரி, ஸ்கேம் கம்பெனி நம்பி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா தயவு செஞ்சு சூசைட்லாம் பண்ணிக்காதீங்க. என்ன பண்ணலாம், எப்படி காசை வந்து திரும்ப வாங்கலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. இந்த சூசைட் பண்றது, இந்த பணத்துக்காக இன்னொருத்தனை கொலை பண்றது, அதெல்லாம் தயவு செஞ்சு உங்க மைண்ட்லயே வச்சுக்காதீங்க. அப்படி யோசிக்காதீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவங்க 2 பேர் கொலை செய்யப்பட்டதுக்கு மைவித்திரியாட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரல, மைவித்திரியாட்சும் காரணம் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 கோடி வந்து இவருக்கு வர வேண்டியது இருந்துச்சுல, அந்த 100 கோடி வந்து மைவித்திரியாட்சில் இருந்தா இவருக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பணம் ஒருத்தனை பணக்காரனாவும் மாத்தும், பிச்சைக்காரனாவும் மாத்தும், பைத்தியக்காரனாவும் மாத்தும், கொலைகாரனாவும் மாத்தும், திருடனாவும் மாத்தும். ஸோ பணத்துக்கு பின்னாடி ஓடினாலும், இந்த மாதிரி ஸ்கேம் கம்பெனிஸ் தேடி போனாலும் உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி மாறும் அப்படின்றது தெரியாது. அதையும் மீறி இந்த மைவித்திரியாட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டாம், மைவித்திரியாட்சில தான்டா இருப்பேன், மைவித்திரியாட்சி மாதிரி எத்தனை கம்பெனி ஓப்பன் பண்ணாலும் அதுல போய் சேர்ந்து என்னோட பணத்தை போடுவேன் அப்படின்னு வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நான் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதுதான் வந்து இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்குமே சொல்லுவேன். 100 கிடையாது, 1000 சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாம் சொரணை வராது, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்குறீங்க, ப்ரோ டெய்லி மைவித்திரியாட்சி பத்தி வீடியோ போடுங்க, மைவித்திரியாட்சி இன்னும் நல்லா வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். எனக்கு வந்து கம்பெனி ஒர்க் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஒர்க்லாம் நிறைய இருக்கு, அதையும் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற கேப்லலாம் உங்களுக்காக நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் போதாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.